வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சத்தான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படிங்கதான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ரொம்ப பாரம்பரியமான ஒரு சாம்பார். வாரத்துல ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த கால் வீக்கம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப 100 கிராம் துவரம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இதை தண்ணி ஊத்தி நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்ப இதை நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்ப குக்கர்ல இந்த நம்ம வச்சிருக்கிற துவரம் பருப்பை இது கூட நம்ம போட்டுக்கலாம். இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதுமான அளவு தண்ணி ஊத்திக்கிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு போட்டுக்கோங்க. தக்காளி 1, சின்ன வெங்காயம் ஒரு 6 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 6-7 போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் பருப்பு குழஞ்சிடாம ஓரளவுக்கு வெந்தா போதும். இப்ப ஒரு பேன்ல நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது 1/4 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணது இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட போதுமான அளவு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி. புளிப்புக்கு பதிலு நம்ம தக்காளி அதிகமா சேர்த்தா நல்லது. புளிக்கு பதிலு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்துக்கலாம். புளியோட அளவை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதக்கின பிறகு காரத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். குழம்புத்தூள் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் கூட போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்ப நம்ம வச்சிருந்த கீரையை தனியா உருவி ஒரு பவுல்ல நம்ம வச்சிருந்தோம். இப்ப அதை இது கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இது கூட 2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பருப்பு நமக்கு வெந்திருக்கு. இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதும் எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி லாஸ்டா நம்ம கொஞ்சம் ஊத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதுக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான இரும்பு சத்து நிறைந்த இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வாரத்துல ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.